இது வரைக்கும் நாம் என்ன பார்த்துருந்தோம்னா, கிட்ஸுக்கான ஃபனில் சீட்டிங் பண்ணது அங்கிளும் மேனேஜர் பொண்ணுன்னு சிஸ்டர் தெரிஞ்சுட்டு அதை ஹீரோட்ட வந்து சொல்கிறாங்க. 2 பேரும் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸில் அங்கிளு, மேனேஜர் பொண்ணு, அப்புறம் கூடவே போன மீட்டிங்கில் பிஸ்னஸ் மேன் இருந்தார்ல அவரை நாம் பிஸ்னஸ் மேன்னு இனிமேல் சொல்லுவோம். அப்புறம் ஒரு லாயரும் இருக்காங்க. ஹீரோ உள்ளே வந்த உடனே பிஸ்னஸ் மேனை பார்த்து கிட்ஸுக்கான ஃபனில் நடக்கிற சீட்டிங்கில் அங்கிளோட நீங்களும் இருக்கீங்களான்னு கேட்கான். அதுக்கு அங்கிள், நீ எங்கள் 2 பேரையும் சீப்பாலாம் எடை போட்டிருக்க, ஆனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த சின்ன சீட்டிங்காக பண்ண போகிறோம், இந்த டாக்குமெண்ட்டை பாரு, என்னன்னு உனக்கே புரியுன்னு சொல்கிறாரு. ஹீரோவும் அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி பார்த்துட்டு, நேற்று நான் மீட்டிங்கில் சைன் பண்ணதானேன்னு கேட்கான். உடனே அங்கிள் அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி வேறு பேப்பரை காமிச்சு இதை பாருன்னு சொல்கிறாரு. அதில் என்னென்னா, ஹீரோவோட கம்பெனியும் அந்த பிஸ்னஸ் மேனோட கம்பெனியும் சேர்ந்து மெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்குது. அங்கிள், பிஸ்னஸ் மேனு எல்லாரும் சேர்ந்து டிக் பண்ணி ஹீரோவை அதில் சைன் பண்ண வச்சுருக்காங்க. ஹீரோ சீட்டிங்கை கண்டுபிடிக்க போனதுனால அவனுடைய ஃபோக்கஸ் அதில் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் ஹீரோவை ஈஸியாக ஏமாற்றிட்டாங்க. நீங்கள் இந்த சைனை என்கிட்ட ஃப்ராட் பண்ணி வாங்கினதுனால நான் கோர்ட்டில் கேஸ் போடுவேன்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அங்கிள், இவர் தான் இந்த சிட்டியோட பெரிய லாயர், இவர்கிட்ட வேணால் கேளுன்னு சொல்கிறாரு. லால இதெல்லாம் பண்ணலான்னு இருக்குன்னு அந்த லாயர் சொல்கிறாரு. உடனே சிஸ்டர் அந்த பேப்பரை பிடுங்கி வாயிலேயே போட்டு சாப்பிட்றாங்க. அதுக்கு அங்கிள், நான் முக்கியமான டாக்குமெண்ட்டை உங்கள்கிட்ட காமிப்பேனா, இதெல்லாம் வெறும் காப்பி தான், ஒரிஜினலாக நான் சேஃபாக வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு, இன்னும் உன்னோட ஷேர்லாம் இந்த கம்பெனியில் இருந்துச்சு, அதனால தான் நான் இந்த பிஸ்னஸ் மேனையும் மேனேஜர் பொண்ணையும் சேர்த்துட்டு உன்னோட ஷேரு, கேஷு, உன்னோட மொத்தத்தையுமே அழிச்சிட்டேன். இப்போ அவன்கிட்ட ஒன்றுமே கிடையாது, நீ ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறேன்னு ஹீரோவை பார்த்து அங்கிள் சொல்கிறான். கிட்ஸுக்கான ஃபனில் உள்ள சீட்டிங்கை பற்றி நீ தான் ஃபஸ்ட் சொன்ன, அப்போ நான் இதெல்லாம் செஞ்சது நீ தானான்னு ஹீரோ கேட்குறான். ஆமாம், அந்த சின்ன விஷயத்த உன்கிட்ட சொல்ல போய் தான் உன்னை டைவெர்ட் பண்ண முடிஞ்சிச்சு, அதனால தான் நான் பெரிய விஷயத்தையே சாதிச்சிருக்கேன் பாத்தியான்னு சொல்கிறான். ஆனால் நீ ஒரு படி மேலேயே போய் லவ்வில் விழுந்து செட்டிலே ஆயிட்டேன்னு சொல்லிவிட்டு, அதனால் என் வேலையை நான் நினச்ச மாதிரி தடையே இல்லாமல் ஈஸியாக முடிச்சிட்டேன்னு சொல்கிறான். ஹீரோவை கிண்டல் பண்ணி அங்கிள், பிஸ்னஸ்மேன் எல்லாருமே சிரிக்காங்க. நாம் 2 பேரும் ரொம்ப நாளாக பார்ட்னராக தானே இருந்தோம், உனக்கு ஏன் என் மேலே இவ்வளோ வெறுப்புன்னு ஹீரோ கேட்டதுக்கு அங்கிள், நான் உன்னையே வெறுக்கலாம் இல்லையே, உன்னை விட நான் பெட்டர்னு நிரூபிக்கணும்னு நினச்சேன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ, நான் எதையுமே சீக்கிரமாக விட்டு கொடுக்க மாட்டேன், கண்டிப்பாக இதை என்ன ஒரு கை பார்ப்பேன்னு சொல்கிறான். அதுக்கு அங்கிளும், நீ என்ன வேணாலும் பண்ண, கேஸ் கூட போடு, அதுக்கெல்லாம் அதிகமாக செலவு பண்ண வேண்டியது இருக்கும், அதனால் நீ லாஸ் தான் ஆவேன்னு சொல்கிறான். உடனே ஹீரோ, இதெல்லாம் செஞ்சவங்களால என் சைனையுமா ஃபோர்ஜரி பண்ணியிருக்க வேண்டியதானே, அதை ஏன் பண்ண முடியலையா, எதெல்லாம் என்னோடய ஒரிஜினல் சைனை வாங்கினீங்கன்னு கேட்கான். இதெல்லாம் பப்ளிக்கை நம்ப வைக்கிறதுக்காக தான், பீப்புளுக்காண்டி தான் உன்கிட்ட ஒரிஜினலாக சைனை வாங்கியிருக்கோன்னு அங்கிள் சொல்கிறான். உடனே மேனேஜர் பொண்ணு ஹீரோவையும் சிஸ்டரையும் பார்த்து, இந்த கம்பெனிக்கு இதுதான் நீங்கள் வர்றது லாஸ்ட்டாக இருக்கும், இதுக்கு மேலே இந்த கம்பெனியில் காலை எடுத்து வைக்கவே முடியாது, உங்கள் 2 பேரையும் நாங்கள் பிளாக் லிஸ்ட்டில் பண்ணிட்டோம் சொல்லிக்கிட்டே செக்யூரிட்டியை கூப்பிட்டுட்டு இவங்களை வெளியே அடித்து துரத்துங்கன்னு சொல்கிறா. அதனால் கடுப்பான ஹீரோ திட்டிக்கிட்டே அங்கிளை பின்னாடி உதைக்கிறான். அங்கிள் பெசாட்டு சிரிச்சுக்கிட்டே எஞ்சி உட்காந்துடுறான். அதுக்கடுத்து நியூஸ்லாம் ஓடுது. அதில் எல்லோரும் சொல்கிறாங்க, செங்க்ரூ, அதாவது ஹீரோ கம்பெனியில் உள்ள போர்ட் ஆஃப் டைரக்டரில் இருந்து வெளியே வந்துட்டார், அதுக்கு முக்கியமான காரணம் அவனோட பர்சனல் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்பெனிக்குள்ளே நடக்கிற சில குளறுபடிகளாலேயும் ஹீரோ ஒரு ரிச் மேன், அவர் ஒரு ஏழை சிண்ட்ரலா மேலே லவ்வில் விழுந்ததுனாலையும் அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் நியூஸை கேட்டுட்டு ஹீரோ கூட ஸ்பெண்ட் பண்ண ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நினச்சிட்டு அழுதுகிட்டே சோகமாக இருக்கா. ஹீரோ எங்கே இருப்பான்னு தெரியாமல் ஹீரோவை ஒவ்வொரு இடமா தேடி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோக்கும் சிஸ்டருக்கும் இப்போ வேலையும் இல்லை, கம்பெனியும் இல்லை, அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை. அதனால் 2 பேரும் ஒவ்வொரு இடத்துல வேலை பார்க்குறாங்க. ஹீரோ ஒரு கடையில் லோட் மேனாகவும், சிஸ்டர் பாத்திரம் கழுவுறது அப்புறம் காய்கறி எல்லாம் வாங்கி கொடுக்குற வேலையும் பார்க்காங்க. சிஸ்டர்கிட்ட அந்த கடையோட ஓனரான செஃப் மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு, தப்பான முறையில் சிஸ்டரை டச் பண்ணுறாரு. சிஸ்டருக்கும் வேறு வழி இல்லாமல் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறதுனால அங்கேயே தொடர்ந்து வேலை பார்க்குறாங்க. இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் ஹீரோட்டையும் சொல்கிறாங்க. ஹீரோ அதுக்கு ரொம்பவே கோவப்பட்டு அந்த ஆளை அடிக்கிறதுக்காக கிளம்புறான். அதுக்கு சிஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், சமாளிச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க. நைட்டு சாப்பிட்டுட்டு 2 பேரும் தூங்கும்போது 2 பேருக்குமே தூக்கம் வரல. ஹீரோ ஹீரோயினையும் சிஸ்டர் பிரதரையும் நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் சிஸ்டர் செஃப்புக்காக காய்கறி வாங்கிட்டு தள்ளுவண்டி சைக்கிளை ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது, இன்னொரு சைடில் பிரதரும் அவர் கடைக்கு தேவையான பொருட்களை தள்ளுவண்டி சைக்கிளில் வாங்கிட்டு வரும்போது 2 பேரோட சைக்கிளும் மோதிருது. சிஸ்டர் சைக்கிளோடு கீழே விழுந்துடுறாங்க.
காய்கறியும் கீழே விழுந்துருது. சிஸ்டர் காய்கறி எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது பிரதரும் சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் சிஸ்டர் அவசரமாக பாதி காய்கறியை எடுத்துட்டு மீதி எடுக்காமலேயும் பிரதர்கிட்ட பேசாமலேயே சைக்கிளை ஓட்டிட்டு வேகமாக போயிடுறாங்க. பிரதர் கீழே விழுந்த மீதி காய்கறியை எடுத்து கையில் வச்சுட்டு சிஸ்டரை பார்த்துட்டு இருக்கான். ஆனால் சிஸ்டர் அழுதுகிட்டே போயிட்டு பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. அப்பா அந்த செஃப் 200 ரூபாய்க்கு இவ்வளோதான் வெஜிடபிள்ஸா, மற்ற வெஜிடபிள்ஸ்க்கெலாம் கால் முளைச்சிட்டு பறந்து போயிட்டான்னு கேட்டுட்டு சிஸ்டரை அடிக்க வரான். அப்போ நிறுத்துன்னு ஒரு சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா அது நம்ம பிரதரு. சிஸ்டர் முன்னாடியே என்னைய குதிரையில் ஒரு இளவரசன் வந்து காப்பாற்றுவான்னு சொன்னதை நினச்சிக்கிட்டு எனக்கான இளவரசன் இவன் தான், எனக்காக வந்துட்டான்னு நினைக்காங்க. பிரதரும் சிஸ்டரும் ஒருத்தரை பார்த்துட்டு 2 பேருமே ஹக் பண்ணுறாங்க. சிஸ்டரும் பிரதரும் ஒன்றா சேர்ந்து சைக்கிளில் ஹீரோவை பார்க்க வராங்க. ஹீரோவும் வேலை பார்க்குற இடத்துல திட்டு வாங்கிட்டு தான் இருக்கான். அந்த கடையோட ஓனர் ஹீரோவை இதெல்லாம் க்ளீன் பண்ணுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். பிரதர் மாசா 2 மீனை தூக்கி கடை வாசலில் எறிகிறாரு. யாருன்னு ஹீரோவும் ஓனரும் ஆச்சரியமாக திரும்பி பார்க்காங்க. அப்புறம் ஹீரோ பிரதரு சிஸ்டர் 3 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ பிரதர்கிட்ட இப்போ நான் உண்மையிலேயே பணக்காரன் இல்லை, ஏழை தான்னு சொல்கிறேன். அதுக்கு பிரதர், லவ்வை பொறுத்தவரை ஏழை பணக்காரன்னு எதுவுமே கிடையாது, நம்ம எல்லாருமே எப்போவுமே ஈக்குவல். இப்போ பணத்தை வேணால் நீங்கள் இழந்திருக்கலாம், எப்போவுமே ஹாப்பினஸ்ஸாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவை திரும்பவும் ரெஸ்டாரண்ட்டுக்கே கூப்பிட்றாரு. இல்லை, ஏன்னா நீங்கள் சோம்பேறி ஆக்காதீங்க, கஷ்டப்பட்டு வேலை பார்த்து தான் நான் முன்னேற ஆசைப்பட்றேன்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ நான் ஹீரோயின்ட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறியான்னு பிரதர் கேட்கான். ஆமான்னு நீங்கள் ஹீரோயின்ட்ட சொல்லாதீங்கன்னு சொல்கிறான். அதுக்கு பிரதர், நான் நேர்மையானவன், என்னோடய கண்கள் நேர்மையானது, ஹீரோயின்ட்ட நான் சொல்லவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு உடனடியாக வேலையாக போய் போட்டு கொடுத்துட்றான். உடனடியாக ஹீரோவை பார்க்க ஹீரோயின் வந்துடுறா. 2 பேரும் பார்த்த உடனே ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. ஹீரோ ஹீரோயினை பார்த்து உண்மையிலேயே நான் இப்போ உடஞ்சி தான் இருக்கேன்னு சொல்கிறான். எனக்கு தெரியுதுன்னு ஹீரோயின் சொல்கிறா. உடனே ஹீரோ, நான் உங்ககிட்ட விளையாடலாம் இல்லை, உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின், நான் இப்போ உண்மையிலேயே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக திரும்பவும் ஆக விரும்புகிறேன்னு சொல்கிறான். உடனே ஹீரோவும் சிரிக்கிறான். ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துட்டாங்க. இப்போ ஹீரோவையும் சிஸ்டரையும் ஃபுட் ஃபைட்டர் ரெஸ்டாரண்ட்டுக்கே திரும்பவும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஹீரோவும் சிஸ்டரும் திரும்பவும் அவங்க தங்கின பிளேஸுக்கே வந்துடுறாங்க. அங்கே 4 பேரும் பேசும்போது சிஸ்டர், இந்த பிளேஸை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின், நாம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறதுக்காக நீங்கள் வேணால் என் பிரதர் கூட ஒரே ரூமுக்கு போய் தங்குங்களேன் அப்படின்னு சொல்கிறா. பிரதரும், இந்த ஐடியா நல்லா இருக்கே, எனக்கு ஓகேன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ, இன்னொரு முறையிலையும் நாம் சேவ் பண்ணலாம், நான் வேணா ஹீரோயினோட ரூமுக்கு போய் தங்கிக்கிறேன்னு சொல்கிறான். அதுக்கு பிரதர் முறைக்கான். அடுத்த நாள் ரெஸ்டாரண்ட்டில் ஹீரோ டெலிவரி பண்ண வேண்டிய ஃபுட்டெல்லாம் எடுத்து பைக்கில் வைக்கும்போது ஹீரோயினும் பக்கத்தில் இருக்கிறதுல வந்து உட்காந்துட்டு, நானும் இனிமேல் உன் கூடயே வரேன், நாம் வேலையும் பார்த்துட்டு லவ்வையும் பார்ப்போன்னு சிரிச்சுட்டே 2 பேரும் ஒன்றா பைக்கில் போகிறாங்க. நான் முன்னாடி ஒரு கம்பெனியில் சிஇஓவாக இருந்தேன், ஆனால் இப்போ ஃபுட் ஃபைட்டரில் சீஃப் டெலிவரி மேனாகவும் ஹீரோயினுக்கு லவ்வராகவும் இருக்கேன்னு ஹீரோ கத்திட்டு ஹாப்பியாக போகிறான். அப்படியே நைட்டும் ஆயிடுச்சு. 4 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பிரதரும் சிஸ்டரும் பண்ணுற ரொமான்ஸ் தாங்க முடியல. கையை 2 பேரும் பிடிச்சிட்டே கையாலையும் வாயாலையும் ஊட்டி சாப்பிட்டுட்டு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயின் இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயினுக்கு ஃபோனில் ஆர்டர் வருது. யாருன்னு பார்த்தா சென் தான் ஆர்டர் போட்டிருக்கான். உடனே ஹீரோயின் கேன்சல் பண்ணிடுவான்னு கேட்கா. அதுக்கு ஹீரோ, இல்லை நாம் இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது சென் அவன் ஃப்ரெண்ட்ஸோட இவங்கள ஒரு வழி பண்ணணுன்ட்டு ஒரு முடிவோடு தான் உள்ளே வரான். சென் என்ன பண்ண போகிறாங்கிறத நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு வேளை ரிவெஞ்சா இல்லை சமாதானமாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஆர்ஆர் ட்ராமா சேனலை கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செய்து லைக்காவது போட்டுவிட்டு போங்கப்பா.